மூலியமாகவும் அதுவும் தெய்வீக மூலிகையால் அந்த தாயத்தால் நாம் ஒரு பெண் கணவன் மனைவி வீட்டில் சண்டை போட்டு பெண் பிரிந்திருந்தாலும் அந்த பெண்ணை வர வைக்க முடியும். தாயத்து மூலியமாக வர வைக்கலாம், மை வித்தை மூலியமாகவும் வர வைக்கலாம், எந்திரம் மூலியமாகவும் வர வைக்கலாம், ஓமத்து மூலியமாகவும் வர வைக்கலாம். எல்லா ஜால வித்தையும் செய்ய முடியும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் எப்படியாப்பட்ட தீய சக்தியால் மாட்டியிருந்தாலும் அதை உடனே வெளியெடுக்கிறது. கை கால் செயலிருந்து போய் அதாவது முடக்குவாதத்தால் இருந்தாலும் அதையும் நாம் செய்கிறோம். ஆண்மை சம்பந்தமாக நிறைய பேர் என்னுடைய ஆண்மை செயலிழந்து போச்சு, அவர்களுக்கும் என்னுடைய மனைவியை அதாவது திருப்திப்படுத்த முடியல, அந்த மாதிரி விஷயத்துக்கும் நாம் மூலிகையால் தான் கொடுக்குறோம். வேறு எதுவும் எந்த விதமான இதில் மூலிகை முழுக்க மூலிகை தான் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறாங்க. இந்த தாயத்து தெய்வீக மூலிகை தான். எல்லாமே அதாவது மூலிகை என்றக்கூடிய லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கு. அந்தந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி தான் நாம் அதாவது பண வசியத்துக்கு அதுக்கு தகுந்த தாயத்து, இல்லை ஒரு பெண் வசியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தாயத்து. அதே போல் மூலிகையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மூலிகைகளை சொல்லலாம். அந்த மூலிகைகளுக்கு உயிர் ஊட்டி அதை நாம் உள்ள வந்து அதோட பல விதமான வாசனை திரவியங்களை சேர்த்து நாம் தாயத்தாக அணிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இது 100% உண்மை. வேறு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் விருப்பப்படுறவர்கள் என்னை நாடி அணுகலாம். இந்த ஓமன்னா கூட ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஓமம் பண்ணுறோம். அதேமாரி வந்து ஒரு வீட்டில் கிரக பிரவேசம் பால் காசு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு ஓமம். அந்த ஓமத்தில் அவங்க கணவன் மனைவி சுபிக்ஷமாக வாழறதுக்கு தான் அந்த ஓமமே அதுதான். அதனால அந்த மாதிரி ஓமங்களும் சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம். இந்த மை வச்சு ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்? மை வித்தைகள் வந்து எல்லாமே முழுக்க மூடி வசியத்தன்மை தான். பண வசியம். நான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், அந்த மாதிரி அவங்க பணம் கொடுக்குறாப்படி. எனக்கு வேலை கிடைக்கல, வேலையில் எனக்கு வந்து என்னுடைய ஓனர் என்னை ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாரு. அப்போ அந்த மை வித்தை மூலிமா நம்ம எத்தியில் நம்ம திலகமாக இட்டுட்டு போனால் நமக்கு சாதகமாக இருக்கும். அது வந்து நம்ம வச்சுக்கணும். நம்ம யார் பாதிக்கப்பட்டால் அவங்க தான் வச்சுக்கணும். இப்போ அதை வச்சு இதை வசியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது இப்போ நமக்கு ஆகாதவங்க இல்லை நமக்கு எதிராக வேலை செய்ய எதிரியா இருந்தால் கூட நமக்கு வந்து சாந்தமாகும் அப்படிங்களா? இது வந்து அவங்களுக்கு தடவணும் எதுவும் தடவை தேவையில்ல. நம்ம வச்சுக்கிட்டு போனாலே போதும். அவங்க நமக்கு வந்து சம்மணமாக அதாவது அமைதியாகிடுவாங்க. அவங்ககிட்ட இந்த கத்த வேண்டியதே இல்லை, சம்மணம் ஆகிடும். எப்போ பார்த்தாலும் என்னை பக்கத்து கொடுக்குறான், சும்மா தொல்லை கொடுக்குறான், அந்த மாதிரி விஷயத்தோடு வச்சுட்டு போனால் நம்மளை கண்டாடவே அமைதியாகிடும். அந்த மையை காட்ட முடியுங்களா? காட்டலாம். இது ஒவ்வொரு விஷயத்துக்கு தகுந்தாம இந்த மைய எல்லாத்துக்கும் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்கு தகுந்தாம நாங்கள் அந்த மையை அரைத்து தான் கொடுப்போம். இதுவே எல்லாத்துக்கும் கிடையாது. அவங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மை ஒவ்வொரு முறைக்கும் இதை தவிர்த்து ஜாதகம் சம்பந்தப்பட்ட ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு இந்த பெண் கட்டி வச்சா வாழாது. அதையும் நாங்கள் ஜாதகத்தால் பார்த்து பொருத்தம் பார்த்து அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பொருத்தம் இருக்கா, அதே மாதிரி அவங்களோட கை ரேகையை வைத்து முடிவு பண்ணுவோம். இவன் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைவான், இல்லை அதுக்கு முன்னேற்றம் அப்படி அந்த தடையாக இருந்தால் தடைக்கு என்ன பண்ணால் முடியும். அதே போல் நாங்கள் வந்து ஒரு மூலிகையால் நாம் அவங்க முகத்தில் அடித்து அதாவது வந்து சோர்வை மூதேவின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மூதேவியை கூட நாம் வந்து வெளியெடுத்துறோம். வெளியெடுத்து அவங்கள நல்லா பிரகாசமாக இருக்கிறாப்படி ஏர்சிங் அப்படின்ற ஒரு மூலிகை
இந்த மூலிகை நாம் முறைப்படி இது காட்டுப்பகுதி தான் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இந்த ஏர்சிங் மூலிகையை நாம் முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தனை பண்ணி இதை நாம் அதுக்கு வேண்டிய பூஜைகள் இதுவும் மை வித்தையால் பண்ணலாம், இதுவும் தாயத்து வித்தையாகவும் பண்ணலாம். இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம். என் வீட்டில் இருந்தாலுமே அவ்வளோ நன்மை. விபூதி கிடையாது, எல்லாமே காயக்கல்பம் போட்ட ஒரு விபூதி தான். இந்த விபூதியை நாம் நெற்றியில் திலகமாக இட்டுக்கிட்டு போனால் ஒரு ஜுரமாக இருந்தாலும் உடனே சரியாயிடும். அப்போ டாக்டர்கிட்ட போக வேணாமா அப்படின்னு கேட்காதீங்க, டாக்டர்கிட்ட போகணும். இதையும் பயன்படுத்தணும், உடனே குயிக்காக அவங்க அதுலேருந்து வெளியே வந்துடலாம். இப்போ ஏதாவது ஒரு துஷ்ட சக்தியால் அவங்களுக்கு ஏதாவது பயந்து ஜுரம் வந்திருக்கும், அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போகணும்னா அந்த மருந்து நல்லா வேலை செய்யும். அதுக்கு தான் இந்த விபூதி ஒரு வசிய விபூதி தான். எப்படியாப்பட்ட துஷ்ட சக்தியாகலாம் விலகி போயிடும். அதுக்கு இந்த விபூதியால் நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு முன்னே வேற ஒரு விளம்பரத்தில் வீடியோவில் பார்த்தேன், கர்ப்பை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க.